ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை நவமி திதி மாலை 5:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பீஷ்ம ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்திருக்கா. இது போக திருநீலகண்ட நாயனார் குரு பூஜைங்கிறத கொடுத்திருக்கா. திரைலோக்கிய கௌரி விரதம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:02 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:47 சந்திர உதயம் என்பது இரவு 1:47 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:46 முதல் 3:11 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:55 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம். பகல் 2:14 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பீஷ்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்தாருக்கா இல்லையா. அதாவது நமக்கு வந்து இந்த பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரத சப்தமி நாளுக்கு மறுநாள் அன்னைக்கு பீஷ்மாஷ்டமின்னு கொடுத்துருப்பா. பீஷ்ம தர்ப்பணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பா. நம்ம பீஷ்மரை நினைத்து தர்ப்பணங்களை எல்லாம் செய்வோம். இந்த நாளானது ஒரு பீஷ்ம ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த பீஷ்மரினுடைய தியாகத்தை தான் நாம் தற்போது நினைத்து பார்க்க போகிறோம். அதாவது பீஷ்மர் அப்படியே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மனிதர். அத்தனை சுகபோகங்களும் இருந்து கூட ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட ஒரு மனிதர் அல்லவா. அதாவது என்ன சார் துறவுன்னு சொல்றீங்க, அவர் ராஜாவா இல்ல இருந்தார், ரொம்ப பெரிய ராஜாவாக இருந்தார். அரச போகங்களுடன் கூடி இருந்தாலும் கூட, அத்தனை போகங்களும் இருந்தாலும் எது ஒன்றையுமே அது அப்படியே முழுமையாக அனுபவிக்காமல் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையே அந்த வம்சத்திற்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாமனிதர் அல்லவா. அவர் வந்து பீஷ்மர் பிறக்கும்பொழுது நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். சந்தனு மகாராஜாவிற்கும் அந்த கங்காதேவிக்கும் பிறந்தவர், 8வதாக பிறந்தவர்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுவும் அவருடைய பெயர் வந்து தேவவிரதன் என்ற பெயரோடைய வாழ்ந்து வந்தார். அந்த கங்கா மாதாவானவள் இவரை வளர்த்து வந்தால் ஒரு வாலிப பருவம் எய்தியுடன் அவருடைய அப்பாவான சந்தன வீட்டையே ஒப்படைச்சிடுறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். தான் திருமண வயதை எட்டி கூட தன்னுடைய தந்தையினுடைய ஆசைக்காக அந்த சத்தியவதியை போய் பொண்ணு கேட்கிறார். சத்தியவதியோட அப்பா, நீ இருக்கியேப்பா, நான் எப்படி என் பொண்ணை கொடுக்கறது, அப்புறம் என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைய தேதியிலே ஒரு சபதத்தினை மேற்கொள்கிறார் அல்லவா. நான் எப்பொழுதுமே இந்த வம்சத்திற்கு உரு துணையாக ஒரு அடிமையாகவே இருந்து கொண்டிருப்பேன், நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை மேற்கொண்டார் அல்லவா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவர் கல்யாண வயசில் இருந்து கூட தன்னுடைய தந்தையாரினுடைய அவருடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய சந்தோஷத்தையே தியாகம் செய்த ஒரு மாமனிதர். அந்த நிலையில் மட்டுமல்ல, அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து அம்பா அம்பிகா அம்பாலிகா கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த அம்பையானவள் நீங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி வலுக்கட்டாயமா நிற்கும் பொழுது கூட நிச்சயமாக நான் செய்து கொள்ள மாட்டேன், ஏன்னு சொன்னா நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், சபதம் மேற்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நிலையில் கூட யோசிக்கவே செய்யாத ஒரு மாமனிதராகவே வாழ்ந்திருக்கிறார். அரசபோகத்துடன் கூடிய வாழ்க்கை என்பது இருந்தாலும் ஒரு இரண்டும் கலந்த நிலை, ஒரு துறவு வாழ்க்கையே வாழ்ந்தார்னே சொல்லலாம். இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எந்த புராணத்திலேயுமே பார்த்திருக்க முடியாது. இவருக்கு இணையாக வேறு யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஒரு இரட்டை மனநிலை, அதுவும் ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லையா? அதாவது ஒரு பக்கம் பார்த்தா பாண்டவர்கள் மீது அன்பு, பாண்டவர்கள் ஒரு தர்ம நியாயத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதால் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு. ஆனால் பார்த்தோம்னா கௌரவர்களுக்கு கடமைப்பட்டிருப்பதால் இவர்களுக்கு ஆதரவு செய்ய வேண்டிய, இவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நிலை, எப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையிலே அவர் அனுபவித்திருப்பார் அல்லவா? எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமை. அதாவது பார்த்தோம்னா 2 பேருமே பேரன்கள் தான். இந்த பக்கமும் பார்த்தாலும் கௌரவர்களும் பேரன்கள் தான், அந்த பக்கம் பார்த்தா பாண்டவர்களும் பேரன்கள் தான். ஆனா பாண்டவர் பக்கம்தான் நியாயம் தர்மம்ங்கிறதெல்லாம் இருக்கு. 2 பக்கமுமே பாசம் என்பது இருந்தாலும் மற்றவர்கள் கூட பார்த்தோம்னா, இப்ப கர்ணன்லாம் பார்த்தோம்னா கூட அவர் அர்ஜுனனை ஒரு விரோதியாகத்தான் பார்த்தார். நண்பனுடைய விரோதி தனக்கும் விரோதி, எதிரியாகவே பாவித்திருந்தார் கர்ணன்லாம். அவர் செஞ்சோற்று கடனுக்காகவே வாழ்ந்தார்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா இவரைத்தான் பீஷ்ம பிதாமகர் என்றே சொல்வார்கள். அந்த வம்சத்திற்கே ஒரு தலைவனாக இருந்த போதிலும் கூட, அந்த தலைமை பொறுப்பிலே அவர் இருந்த போதிலும் கூட, அந்த வம்சத்திற்கே அவர்தான் வீட்டிலேயே பெரியவர்னு சொல்றா இல்லையா? நம்ம குடும்பத்துல யார் பெரியவரோ அவர் சொல்றதா எல்லாரும் கேட்கணும்னு சொல்ற நிலையில் கூட அவர் அந்த பாண்டவர்கள் மீது அன்பு என்பது இருந்த போதிலும் கூட அந்த பாண்டவர்களே எதிர்த்து நின்றார் அல்லவா? அது கூட சும்மா ஏதோ நாமிக்கா வாஸ்துக்காக இல்ல, ஏதோ ஒரு பேருக்காக ஒரு கௌரவர்கள் கூட இருந்தான்னு சொல்லவே முடியாது. கடுமையாக போரிட்டாராம். எப்படி? தன்னுடைய கடமை என்ன, இந்த கௌரவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்காக நான் போர் முனையிலே நிற்கிறேன் அப்படின்னு வரும் பொழுது ஏதோ ஒப்புக்கு சப்பானியா ஒரு பேருக்காக நிக்காம, நீ சொன்ன நான் வந்தேன் போனப்பா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லாம, அதையும் ஒரு முழு ஈடுபாட்டோடு 10 நாள் கடுமையாக போராடினாராம். அந்த 10வது நாள் போர்ல கூட பார்க்கும் பொழுது கண்ணனே, அதாவது கிருஷ்ணன் பார்த்த சாரதியாக தேர் ஓட்டு கொண்டிருக்கிறான். அந்த கண்ணனே பொறுமை எழுந்து போயிட்டானாம். கண்ணன் என்ன சொல்லியிருந்தான் ஏற்கனவே, நான் இந்த குருக்ஷேத்திர போரிலே ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த பீஷ்மர் போரிடுவதை பார்த்து எங்கே பாண்டவர்கள் குலமே அழிந்து விடுமோ என்று பயந்து இந்த கண்ணனே தான் செய்த சபதத்தினையும் மறந்து கையில தன்னுடைய தேர் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே பாயும் நிலை வந்ததாம். அப்பொழுதுதான் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி கண்ட்ரோலா உட்கார்ந்துட்டாருங்கிற மேல நம்ம கதையை படிச்சிருப்போம். கண்ணனே பொறுமை இழக்கின்ற அளவிற்கு தன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் எப்படி இந்த பீஷ்மர் போராடி இருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி இந்த பீஷ்மரனுடைய கதையானது நமக்கு எதனை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய கடமையிலிருந்து நாம் என்றுமே தவறக்கூடாது. ஒரு கடமை உணர்ச்சியோடு செயல்படும் பொழுது அங்கே பந்த பாசங்களுக்கு இடமளிக்க கூடாது. இப்படித்தானே எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய படை வீரர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த கடமை உணர்வானது, என்னுடைய கடமையிலிருந்து நான் என்றுமே தவறக்கூடாது. நான் எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, ஒரு மாணவனினுடைய கடமை என்ன, நல்லபடியாக படிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது ஒரு மாணவனுடைய கடமை. ஒரு ஆசிரியர்களுடைய கடமை என்ன, எந்த மாணவனாக இருந்தாலும் பாரபட்சம் பாராமல், பணத்தை எதிர்பாராமல் தனக்கு தெரிந்த கல்வியை மற்ற எல்லோருக்கும் போதிக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய கடமை. அதே மாதிரிதான் ஒரு மருத்துவருடைய கடமை, பணத்தை எதிர்பாராமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நோயாளியை காப்பாற்ற வேண்டியது. இப்படி பிள்ளைகளினுடைய கடமை பெற்றோரை போற்ற வேண்டியது, பெற்றோருடைய கடமை பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டியது என்று சொல்லி எல்லோருமே அவரவருக்குரிய கடமைகளை சரிவர செய்து வர வேண்டும். இப்படி அந்த கடமைகளையே தன்னுடைய கடமைதான் தன்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்த அந்த பீஷ்மரை அவருடைய ஜெயந்தி நாளிலே நினைவு கூர்ந்து நாமும் கடமை தவறாமல் வாழ்வோமாக. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.